மக்களே வெல்கம் டு அவர் சேனல். சரி, ஈவினிங்கில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப பாஸ்தா இருந்துச்சு வீட்டில். சரி, வித்தியாசமாக இண்டோ சைனீஸ் பாஸ்தா செஞ்சு பார்க்கலாமே அப்படின்றது தான் இன்றைக்கி. ஸோ இது இண்டோ சைனீஸாலாம் தெரியல, ஏதோ ஒரு பாஸ்தா டைப் பண்ணேன், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் சோம்பு அது கூட மிளகு சேர்த்து அரைச்சிக்கிடுங்க. அது கூட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் ரெடி. கிரவுண்ட் பேஸ்ட் அதுதான். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச பிறகு இந்த கிரவுண்ட் பேஸ்ட் ஆட் பண்ணி கொதிச்சு வரும்போது உப்பு, ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலைனா காரம் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்க்குறேன், அதனால தான் இது இண்டோ சைனீஸ்ன்னு சொன்னேன், வேறு எந்த விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு பாஸ்தாவை போட்டு பரட்டி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் ஆரிகானோ தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வித்தியாசமான டிஷ் தான். நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெட் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.